ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளென் செய்யும் இணைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளம் சிலம்பும் சதங்கையும் திண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யா நாமை கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னாதிபதி எப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு அந்த லக்னாதிபதியினால் சுபமில்லை, சுப பலன்கள் நடக்காது. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் அல்லது நட்சத்திர சாரத்தில் லக்னம் அமைந்தால், அதாவது லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் சாரத்தில் இருந்தாலும் சரி, நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த அதிபதியின் சாரத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகனுக்கு அந்த தசா புத்தி காலங்களிலே சுபபலன்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். இரண்டுக்குரியவரின் நட்சத்திரத்தில் எதிரடை நட்சத்திரமான லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ நின்றால் இரண்டுக்குரியவரால் கிடைக்கப் பெறும் பலன்கள், சுப பலன்கள் அனைத்துமே தடைபடும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சந்திரன் இருந்தால் அவர் எதிர்பார்க்கும் பலன்கள் அனைத்துமே முன்னுக்கு பிறனான பலன்களே, செயல்களே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூன்றுக்குரியவர் நின்ற நட்சத்திரத்தில், அதாவது என்ன சொல்ல வரோம்னா, மூன்றுக்குடையவர் நின்ற நட்சத்திரத்தின் எதிரிடை நட்சத்திரத்து சாரத்தில் லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ நின்றால், அல்லது சந்திரனோ நின்றால், அந்த மூன்றாம் பாவகத்துக்குரிய பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்காது. எது கிடைக்காது? சுப பலன்கள் கிடைக்காது. எல்லாமே முன்னுக்கு பின்னான முரண்பாடான செயல்களே அந்த ஜாதகனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னா, லக்னத்திற்கு 12ஆம் பாவகாதிபதி எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதற்கேற்றது போலத்தான் மேற்கூறிய பலன்கள், விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லக்னமோ அல்லது எத்தனை வீட்டுக்குடியவரோ பொதுவாக சொல்லணும்னா ஓரிரு வார்த்தையிலே சொல்லிடலாம். அதாவது லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி, 12 பாவகங்களிலே எந்த பாவகங்களாக இருந்தாலும் சரி, எதிரிடை நட்சத்திரத்தில் அமரும்போது அமர்ந்து தசாபுத்திகள் நடத்தும் காலம் அந்த ஜாதகனுக்கு எதிரிடையான பலன்களே நடக்கும், சுப பலன்கள் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். இது கோள்களின் கோலாட்டம் என்ற புத்தகத்திலே இது இடம்பெற்றுள்ளது. வணக்கம்.